அது உங்க ரோல் நம்பர். புரியுதா? ரோல் நம்பருக்கு மட்டும் தான் நீங்க ஆன்சர் இங்க எழுதணும். ரோல் நோட்க்கு இங்க எழுதணும் ரோல் நோட். அப்புறம் இந்த क्वेश्चन பேப்பர்ல எதனா தெரியலனா மிஸ்டேக்கா இருந்தனா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் டீச்சர் வருவாங்க. சப்ஜெக்ட் டீச்சர் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நீங்க கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு டவுட்ஸ் கிளியர் பண்ணாங்க. என்கிட்ட யாரை கேட்கணும்? புரியுதா? क्वेश्चन பேப்பர்ல நம்பர் கரெக்ட்டா எழுதணும். அதோட யூனிட்ஸ் கரெக்ட்டா போடணும். இல்லனா நான் வந்து பாக்கும்போது யூனிட்ஸ் தான் அடிச்சிடுவேன் நான். -5 போடுவேன். எக்ஸாம் ஹால்ல யாருமே பேச கூடாது. பேசிட்டே இருந்தா -10 போடுவேன். புரியுதா? இந்த எக்ஸாம் பேப்பர்ல நம்பர்ஸ் and answers and extra questions எதுவுமே எழுத கூடாது. அப்படி எழுதுற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டா எக்ஸாம் ரூமுக்கு கொண்டு போய்டுங்க. ஸ்ட்ரைட்டா எக்ஸாம் ரூமுக்கு கொண்டு போய்டுங்க. பிட் யாரா வெச்சிருக்கீங்கன்னா நேரா என்கிட்ட வந்து வெச்சிருங்க. அப்படி வெக்கல பேரண்ட்க்கு ஃபோன் பண்ணி கெஸ்ட்ல காட்டி கொடுத்துங்க. சிஓ சார் ரவுண்ட்ஸ் வராங்க. பிட் எவனா வெச்சு மாட்டீங்க கொன்னுடுங்க. நோட் மட்டும் தான் எழுதணும். நான் எதுவும் ஆன்சர் ஷீட்ல क्वेश्चन பேப்பர்ல மார்க் பண்ண கூடாது. பக்கத்துல பார்க்காதீங்க. எதனா டவுட்டா இருந்தா என்கிட்ட கேளுங்க. நான் ஆன்சர் சொல்றேன். அது புரியும் வைக்கிறேன். ஓகே? ஆனா பிட் மட்டும் அடிக்காதீங்க. டிஸ்கஸ் பண்ணி கூட எழுதிக்கோங்க. பிட் மட்டும் அடிக்காதீங்க. ஓகே? பிட் அடிச்சினா நான் क्वेश्चन பேப்பர் தர மாட்டேன். ஓகே? குட் மார்னிங் சார். பசங்களா யாருன்னா பிட் வேணுமா? எல்லாம் பிட் வச்சிருக்கீங்கல்ல? ஓகே. क्वेश्चन பேப்பர்ல எந்த டாப்பர் யாரு? நீயா? ஓகே. டாப்பர் கிட்ட கேட்டு நீங்க என்ன ஆன்சர்ல எழுதிக்கலாம். நீங்க காமிக்கணுமா? புரியுதா? ஓகே. நீங்க எப்படி வேணா எழுதிக்கோங்க. நான் சும்மா இருக்கேன். ஆனா சத்தம் மட்டும் போடாதீங்க. ஓகேவா? என்ன வேணா பார்த்து எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு